சென்னை பெரியநுளம்பூரில் 70 வயது பெண்ணை அடித்து கொலை செய்துவிட்டு கவரிங் நகைகளை கொள்ளையடித்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். சென்னையில வீட்டில் தனியாக இருந்த 70 வயது மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அணிந்திருந்த கவரிங் நகைகளுக்காக அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டியின் சத்தம் கேட்டு கொலையாளியை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். 70 வயதான மூதாட்டி இவர் பெரியநுளம்பூர் சித்தார்த் நகர் வெள்ளாத்தூரில் வசித்து வருகிறார். வீட்டில் தனியாக இவர் வசித்து வந்திருக்கிறார். நேற்று இரவு 9:30 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து சத்தம் வருவதை கேட்ட பொதுமக்கள் அவர் வீட்டில் உள்ளே நுழைந்து பார்த்தபோது மூதாட்டி மூச்சு இன்றி மயங்கி கிடந்திருக்கிறார். அவரது அருகிலே ஏழுமலை என்ற நபர் அமர்ந்திருந்திருக்கிறார். அவரை பொதுமக்கள் பிடிக்க முயன்ற போது அவர் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். உடனடியாக அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். மூதாட்டியை மீட்டு அவருக்கு அவரை சோதித்த போது அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அவரது உடலை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்திருக்கிறார்கள். மது குடிக்க பணம் இல்லாததால் இந்த நபர் அந்த மூதாட்டியை கொலை செய்து அவர் அணிந்திருந்த கவரிங் நகைகளை திருடி இருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அவர் காதில் அணிந்திருந்த மற்றும் செயினை பறிக்க முயன்ற போது மூதாட்டி கத்தியதால் அவர் அடித்துக் கொண்டதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தற்போது ஏழுமலையிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவரிடம் ஏற்கனவே இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.